அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு எழுதுவோம். ஒரு ஜாதகத்துலேயுமே இப்படி எழுதுவாங்க. அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன் ஜென்மத்தில் நீங்கள், அதாவது உங்கள் முன்பிறவியில் நீங்கள் பண்ணக்கூடிய புண்ணியங்கள் என்னவாக இருக்கோ அதுதான் இந்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு நிறையா பேருக்கு கிஃப்டாக கிடைக்கும். குழந்தைங்கிறது குழந்தை வரப்பிரசாதம்னு சொல்லுவோம், குழந்தை பாக்கியம்னு சொல்லுவோம். குழந்தை கடன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். குழந்தைங்கிறது கடன் கிடையாது, பாக்கியம், தெய்வ அனுகிரகத்தால் ஏற்படக்கூடிய. உங்கள் கையில் இருக்கா? கிடையாது. ஈஸியாக டக்குன்னு எந்த ஒரு செலவு இல்லாமல் ஒரு குழந்தை உருவாகிறதுங்கிறது கடவுளுடைய அனுகிரகத்தினால் நடக்கிறது. குழந்தை இல்லைங்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சாதாரணமாக இந்த டைமுக்கு இப்போது ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்ல குழந்தைய வெளியே எடுக்கணும்னா 10 லட்ச ரூபா ஆகுது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், நான் பேர் சொல்ல விரும்பலை, நிறைய பேர் புலம்புறாங்க. ஒரு குழந்தை பெறுவதற்கு ₹1 கூட இல்லை. கடவுள் அனுகிரகத்தின் மூலியமாக குழந்தை நடக்கிறது. ஆனால் குழந்தை கடன் அப்படிங்கிறது எப்போ நடக்கிறதுனா, நீங்கள் முன் ஜென்மத்தில் முற்பிறவியில் பண்ணக்கூடிய பாக்கியம் சரியாக இல்லை அப்படின்னா குழந்தை பிராப்தம் அப்படிங்கிறது 5க்கு 4 க்ஷேதம், ஆர்டிஃபிஷியலாக குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம். அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுத்து வரம் பிரசாதம் வாங்கிட்டு வர வேண்டிய நிலைமையில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். அது தப்பு கிடையாது. இந்த கர்மா இப்போ முடிஞ்சிடும். வரம் வாங்கி வந்ததடின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் நடக்கும் அந்த குழந்தைக்கு. அப்போ என்ன அர்த்தம்? குழந்தை பெறுவது பெரிய பாக்கியம். இந்த மாதிரி பாக்கியங்கள் எல்லாமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். திடீர் பண உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்க்காத நன்மைகள் நடக்கும். ஏராளமான பேர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கப்பெறக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். கடன்லாம் தீந்துடும். திடீர் பண உதவிகள் டக்குன்னு கிடைக்கும். எதிர்பார்க்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம். குழந்தைகிட்ட அந்த போர் குணம்ங்கிறத மறைஞ்சிடும். உங்கள் 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். உங்கள் குழந்தைக்கு நல்லதே நடக்கலையேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நன்மை நடக்கும். எல்லா விதத்துலையுமே ஏற்றம் பெறக்கூடிய வகையில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடவுளின் அனுகிரகத்தின் மூலியமாக ஒரு பெரிய ஒரு பதவி வரும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண பிராப்தங்கள், காதல் கைகூடக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒன்று வாங்கி மகிழக்கூடிய அபாரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும் பொழுது 100க்கு 65% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100க்கு 80% இருக்கக்கூடிய ரொம்பவுமே திருப்திகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.